மெல்லியல் பதிப்பகம் வாசிப்பவர் சா. நீல் உதய். அத்தியாயம் 4. வேற்றுமை களைவதே ஞானம். மனிதனுக்குச் சொந்தமாக ஒரு செய்கையும் கிடையாது. செய்யுந்திறமையும் அவனுக்கு கடவுள் ஏற்படுத்தவில்லை. கர்ம பயனை அவன் எய்துவதும் இல்லை. எல்லாம் இயற்கையின்படி நடக்கிறது. கீதை 5ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகம். எனவே அவன் செய்கைகளில் எவ்வித பொறுப்பையும் சஞ்சலமும் எய்த வேண்டாம். தன் செயல்களுக்கு இடையூறாக நிற்குமென்று எண்ணத்தால் அவன் பிற உயிர்களுடன் முரண்படுதலும் வேண்டாம். கல்வியும் வினயமும் உடைய அந்தணன் இடத்திலும், மாட்டின் இடத்திலும், யானையின் இடத்திலும், நாயின் இடத்திலும், அதை இன்னும் சண்டாளனிடத்திலும் அறிஞர் சமமான பார்வையுடையோர். 5ஆம் அத்தியாயம் 18ஆம் ஸ்லோகம் என்று பகவான் சொல்லுகிறார். எனவே கண்ணபிரான் மனிதருக்குள் ஜாதி வேற்றுமையும் அறிவு வேற்றுமையும் பார்க்க கூடாதென்பது மட்டுமின்றி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் எவ்வித வேற்றுமையும் பாராதிருத்தலே ஞானிகளுக்கு லட்சணம் என்று சொல்லுகிறார். எல்லாம் கடவுள் மயமன்றோ? எவ்வுயிரிலும் விஷ்ணுதானே நிரம்பி இருக்கிறான். சர்வமிதம் பிரம்மம். பாம்பும் நாராயணன், நரியும் நாராயணன், பார்ப்பனும் கடவுளின் ரூபம், பறையனும் கடவுளின் ரூபம். இப்படி இருக்க ஒரு ஜந்து மற்றொரு ஜந்துவை எக்காரணம் பற்றியும் தாழ்வாக நினைத்தல் அஞ்ஞானத்துக்கு லட்சணம். அவ்விதமான ஏற்றத்தாழ்வு பற்றிய நினைவுகளுடையோர் எக்காலத்தும் துக்கத்திலிருந்து நிவர்த்தியடைய மாட்டார். வேற்றுமையுள்ள இடத்தில் பயமுண்டு, ஆபத்துண்டு, மரணமுண்டு. எல்லா வேற்றுமைகளும் நீங்கி நிற்பதே ஞானம். அதுவே முக்திக்கு வழி. இந்த பாரதியின் வரிகளை ஆங்கில மொழிபெயர்ப்புடன் வாசிக்கும் எண்ணம் தோன்றினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் வாங்கலாம்.